Hello aspirants, welcome back to Veranda IAS Spectrum Modern India series. ஸோ நம்ம கண்டினியூஸாக இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் சீரீஸாக பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஓகேங்களா. ஸோ ஜாலியன் வாலாபாக் மசாக்கர் பார்த்தோம், நான் கோஆப்ரேஷன் மூவ்மெண்ட் ஸ்டார்ட் ஆனதை பார்த்தோம், எண்ட் ஆனதை பார்த்தோம் ஓகேங்களா. ஸோ அதோட ரிசல்ட்ஸ்லாம் எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தோம். ஸோ அதோட கண்டினியூவேஷன் பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸில் பார்க்கலாம். ஏன்னா இந்த டைமில் டேரெக்டாக இந்தியன்ஸ் அண்ட் பிரிட்டிஷ்கான அப்போசிஷன் அப்படின்றது ரொம்ப இன்னும் சீரியஸ் ஆகுது ஓகேங்களா. ஸோ இந்த டைமில் தான் சைமன் கமிஷன், ஓகே, ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபேமஸ் கமிஷன் சைமன் கமிஷன் வந்து அப்பாயிண்ட் பண்ணுறாங்க ஓகேங்களா. என்ன பர்பஸ்க்காக அப்பாயிண்ட் பண்ணுறாங்க, சைமன் கமிஷனோட ரியல் நேம் என்ன அப்படின்றதெல்லாம் நம்ம பார்ப்போம். ஓகே, ஸோ இந்த சைமன் கமிஷன் அப்படின்றது ஒரு காமன் எனிமி அப்படின்னே சொல்லலாம் ஓகே. அண்ட் இந்த பர்டிகுலர் வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷோட பொலிட்டிக்கல் இன்செக்யூரிட்டி ஓகேங்களா, அது எப்படி அன்இன்டென்ஷனலாக இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்டுக்கு தேவைப்பட்டது ஓகேங்களா. அவங்களோட இன்செக்யூரிட்டி எப்படி இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் லீடர்ஸ்க்கு தேவைப்பட்டது, என்ன தேவைப்பட்டது, ஒரு ரீசன் தேவைப்பட்டது, எதுக்காக யுனைட் ஆகிறதுக்கு தேவைப்பட்டது. இந்தியாவில் இருக்க டிவைடாக இருக்க நேஷனல் லீடர்ஸ்க்கு யுனைட் ஆகிறதுக்கு ஒரு ரீசன் தேவைப்பட்டது. அந்த ரீசன் என்னன்னா பிரிட்டிஷோட பொலிட்டிக்கல் இன்செக்யூரிட்டி. ஓகே, நம்மளை பார்த்து இனிமே பயப்படுறான் அப்படின்ற விஷயம் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதை வச்சு தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இனிமேட்டு நேஷனல் மூவ்மெண்ட்டே ரன் பண்ணுறாங்க. ஸோ அந்த கான்செப்டை நம்ம இனிமேட்டு பார்க்கலாம் ஓகேங்களா. ஸோ இதனால் எப்படி பிரிட்டிஷ்க்கு அகெயின்ஸ்டாக நம்ம யூஸ் பண்ணிட்டு இருந்த பாலிசிஸ் எப்படி சேஞ்ச் ஆனிச்சு, இந்த மாதிரியான கான்செப்ட்லாம் இந்த பர்டிகுலர் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் சைமன் கமிஷன் எதுக்காக வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1919, அதாவது மான்டேகு செம்ஸ்ஃபோர்ட் ரிஃபார்ம்ஸ் ஆர் மான்ஃபோர்ட் ரிஃபார்ம்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மான்ஃபோர்ட் ரிஃபார்ம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பில்டின் எக்ஸ்பைரி டேட் இருந்தது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆக்ட் வந்தது 1919. ஸோ அதுல இருந்து ஒரு 10 இயர்ஸ்க்குள்ளார ஒரு கமிஷன் அப்பாயிண்ட் பண்ணி ஆகணும். அண்ட் தென் அதோட இம்ப்ளிமெண்டேஷன் பார்க்கணும். என்னென்ன பார்க்கணும், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மான்டேகு செம்ஸ்ஃபோர்ட் ரிஃபார்ம்ஸ், அதாவது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1919 இருக்குல்ல, அதோட கவர்னன்ஸ் ஸ்கீம் எப்படி ஒர்க் ஆணுச்சா எப்படின்றத பார்க்கணும். ரெண்டாவது, இந்தியாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மோர் ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுக்கலாமா, அதுக்கு இந்தியா ரெடியா, அந்த நெக்ஸ்ட் செட் ஆஃப் கான்ஸ்டியூஷனல் ரிஃபார்ம்ஸ் இந்தியாவுக்கு என்னென்ன வரணும், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் 10 இயர்ல ரிவ்யூ பண்ணணும். அப்படி ரிவ்யூ பண்றதுக்கு ஒரு கமிட்டி தேவை அப்படின்னா அப்ப 1919 இருந்து நீங்க பாத்தீங்கன்னா 10 இயர் அப்படின்றது என்னது 1929. ஆனால் இந்த சைமன் கமிஷனை அப்பாயிண்ட் பண்ணது உங்களுக்கு 1927. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் சந்தேகம் இந்தியன்ஸ்க்கு, இதுதான் ஃபர்ஸ்ட் சந்தேகம். ஓகே, ஸோ லீகலி பார்த்தீங்கன்னா இந்த கமிஷன் உங்களுக்கு 1929 அப்பாயிண்ட் ஆகணும். ஆனால் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் என்ன பண்றாங்கன்னா நவம்பர் 8 1927 அப்ப இந்த கமிஷனை அப்பாயிண்ட் பண்றாங்க ஓகேங்களா. ஸோ எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்ப பிரிட்டனை ரூல் பண்ணிட்டு இருந்த கன்சர்வேட்டிவ் கவர்மெண்ட் இருந்தாங்க, அவங்களுக்கு ஒரு பயம் இருந்தது. அதை லீட் பண்ணிட்டு இருந்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டான்லி பால்ட்வின் அப்படின்ற பர்சன், ஓகே, பிஎம் ஆஃப் தட் பர்டிகுலர் ஓகே பீரியட். ஓகே, ஸோ ஹி ஃபியர்ட் தட் தே வுட் லூஸ் த அப்கமிங் ஜெனரல் எலெக்ஷன். லேபர் பார்ட்டி தான் அவங்களோட அப்போசிஷன் பார்ட்டி. ஸோ அந்த பார்ட்டி கிட்ட இவங்களோட பவரை லூஸ் பண்ணிடுமோ அப்படின்ற ஒரு பயம் இருந்தது ஓகேங்களா. ஓகே, நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இர்ரெஸ்பான்சிபிள் லேபர். ஓகே, இந்த கன்சர்வேட்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா லேபர் பார்ட்டியை ரொம்ப சாஃப்டாகவும் ப்ரோ இந்தியா மென்டாலிட்டியில் இருக்காங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க. அதனால இந்த ஃபியூச்சர் ஆஃப் இந்தியா, ஓகே, ஏன்னா பிரிட்டிஷோட மோஸ்ட் பிரைஸ்டு காலனி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா தான். ஸோ அதை லேபர் பார்ட்டி வந்து எதுவும் டிசைட் பண்ணிடக்கூடாது. அதாவது சிம்பிளா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இண்டிபெண்டன்ஸ் கொடுத்துறது, இந்த மாதிரியான அன்வான்ட் ஆக்டிவிட்டீஸ்ல எங்கேஜ் ஆகிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயந்தாங்க ஓகேங்களா. அதை விட இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1927 அப்ப டயார்கி சிஸ்டம் விச் வாஸ் இன்ட்ரடியூஸ்ட் பை 1919 ஆக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபெயிலியர் அப்படின்றது கிளியராகவே தெரிஞ்சுது. அண்ட் தென் அதனால பிரிட்டிஷோட ரூல் பார்த்தீங்கன்னா இங்கே கொஞ்சம் டீஸ்டபிளைஸ் ஆகுது. ஸோ பிரிட்டிஷ் வந்து தே நீடட் அ பிளான் டு ஸ்டெபிளைஸ் தேர் ரூல் ஓகேங்களா. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி அந்த பிளான்ன்றது அவங்களோட ஓன் டேர்ம்ஸில் இருக்கணும் அப்படின்னு நம்பினாங்க. ஸோ இதுக்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கமிஷனை செட்டப் பண்ணுறாங்க. ஸோ இந்த கமிஷனில் வந்து பார்த்தீங்கன்னா 7 மெம்பர்ஸ் ஆஃப் பிரிட்டிஷ் பார்லிமெண்ட் இருந்தாங்க. ஓகேங்களா. ஸோ சேர்மன் வந்து சர் ஜான் சைமன் ஓகேங்களா. சர் ஜான் சைமன், ஹி பிலாங் டு லிபரல் பார்ட்டி. ஓகே, ஸோ நோட்டபிள் மெம்பர்ஸ் வேற யாருன்னா கிளெமெண்ட் அட்லி, இவர் வந்து பார்த்தீங்கன்னா லேபர் பார்ட்டியோட ஹெட்டு. இவர் தான் இந்தியாவுக்கு இண்டிபெண்டன்ஸ் வாங்குறப்ப ஹி வாஸ் த பிஎம் ஆஃப் பிரிட்டன் ஓகேங்களா. ஸோ அவர் தான் பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஓகே இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் அப்போ அவர் தான் பிஎம்மா இருந்தார் ஓகேங்களா. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இதெல்லாம் இந்தியாவில் வெல்கம் பண்ணுறதுக்காக இருந்த பர்சன்ஸ் ஓகேங்களா. ஓகே, திஸ் இஸ் மிஸ்டர் சைமன். ஓகே, ஸோ நாட் ஈவன் அ சிங்கிள் இந்தியன் மெம்பர் வாஸ் அப்பாயிண்டட் அந்த கமிஷன் ஓகேங்களா. அப்படி இருந்தது. அதனால தான் சைமன் கோ பேக் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப
இந்தியன்ஸை நீங்க கமிஷன்ல அப்பாயின்ட் பண்ற அளவுக்கு இந்தியன்ஸ்க்கு தகுதி இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இந்தியன்ஸ் கேள்வி கேட்க ஆரம்பிச்சாங்க. ஓகேங்களா? ஸோ அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி சைமன் கமிஷன் ஒரு முக்கியமான விஷயத்த பண்ணாங்க. எது? காந்தியா இருக்கட்டும், ஸ்வராஜிஸ்டா இருக்கட்டும், 1922 இருந்து இந்தியாவில் ஒரு விஷயத்தை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்தாங்க. அதை அவங்களாலே பண்ண முடியல. அதை சைமன் கமிஷன் பண்ணிட்டாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தே ஹாவ் யூனிஃபைட் த கண்ட்ரி. தே ஹாவ் யூனிஃபைட் த கண்ட்ரி. பர்டிகுலராக ஆப்போசிஷன் எல்லாத்தையும் யூனிஃபார்மாக கொண்டு வந்துட்டாங்க. என்ன? ஆல் ஒயிட் கம்போசிஷன், எல்லாமே வெள்ளக்காரங்களா இருக்கிறாங்க அப்படின்றதுனால. ஓகே, ஸோ ஆல் ஒயிட் கம்போசிஷன்னால இதை டைரக்ட் இன்சல்ட் டு இந்தியன் செல்ஃப் ரெஸ்பெக்டா இவங்க எல்லாம் பார்த்தாங்க. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி இதன் மூலமா நீங்க என்ன சொல்ல வரீங்க? இந்தியன்ஸ் வந்து கான்ஸ்டிடியூஷனல் ஃபியூச்சரை டிசைட் பண்ற அளவுக்கு அவங்களுக்கு எந்த ஒரு நாலேஜும் இல்லைன்னு நீங்க நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டை பார்த்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சாங்க. ஓகே, அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி பார்த்தீங்கன்னா இந்த 1920s பீரியட் அப்படின்றது ஒரு பாசிவ் ஃபேஸ் தான். ஓகேங்களா? ஏன்னா இன்டர்னலாக காங்கிரஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்வராஜிஸ்ட், அதாவது சேஞ்சஸ் வர்சஸ் நோ ப்ரோ சேஞ்சஸ் வர்சஸ் நோ சேஞ்சஸ் அப்படின்றது. இந்தியாவில் நிறைய கம்யூனல் ரியாட் உங்களுக்கு ஃபாலோ அப்பாக இருந்தது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்தது. ஓகேங்களா? அதனால நிறைய பிரிவினைகள் இருந்தது. ஸோ இந்த சைமன் கமிஷன் என்ன பண்ணுதோ ஒரு கிளியரான காமன் டார்கெட்டை எல்லாத்துக்கும் கொடுக்குது. அது என்ன அப்படின்னு அது சைமன் கோ பேக் ஏரா அப்படின்னு. சைமன் கோ பேக் ஏரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் என்னன்ட்டு. ஓகே, ஸோ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வேவ் ஆஃப் ரேடிக்கலிசம் இந்தியன் யூத்ஸ் கிட்டையும் ஓகே ப்ரிப்பேர் பண்ணுது. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வரப்போற சிவில் டிசோபீடியன்ஸ் மூவ்மெண்ட்டுக்கு சைக்கலாஜிக்கலாக இந்தியன்ஸை ரெடி பண்ணது இந்த சைமன் கோ பேக் ப்ரொட்டஸ்ட் அப்படின்றது தான். ஓகேங்களா? சைமனே வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல இந்தியா முழுக்க போராட்டம் நடக்கும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இதோட பேசிஸ். ஸோ இப்போ இந்த சைமன் கமிஷன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம்ல, இதோட ஆக்சுவல் நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் ஸ்டாட்டுட்டரி கமிஷன். இந்தியன் ஸ்டாட்டுட்டரி கமிஷன். ஓகே, ஸோ இதோட சேர்மனான சார் ஜான் சைமன். ஓகேங்களா? ஸோ டோட்டலாக 7 மெம்பர்ஸ் இருந்தாங்க. எல்லாருமே பிரிட்டிஷ் எம்பிஸ் தான். இவங்களோட அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1919 ஆக்டை ரிவ்யூ பண்ணிட்டு ஃபர்தராக ரிஃபார்ம் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அல்டிமேட்டாக இவங்களோட ட்ரிகர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதுக்காக இந்தியாவில் போராட்டம் அடிச்சதுன்னா நாட் ஈவன் அ சிங்கிள் இந்தியன் மெம்பர் இல்லை. ஓகேங்க, சிங்கிள் இந்தியன் மெம்பர் இல்லை, அதனால ஒரு டோட்டல் பாய்காட் வந்தது. ஓகேங்களா? ஸோ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த டைமில் இந்தியாவோட இதய துடிப்பு அப்படின்றது கொஞ்சம் எப்படி சொல்றது அடங்கி இருந்ததுன்னு சொல்லலாம். எது நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட்டை சடனாக ஸ்டாப் பண்ணதுனால ஒவ்வொருத்தவங்களும் பிரிஞ்சு போறாங்க. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா இந்தியாவே அமைதியா இருந்தது. அப்ப அந்த அமைதியா இறக்க போற தருவாயில இருக்க ஒரு இதயத்துக்கு கொடுத்த எலக்ட்ரிக் ஷாக் தான் இந்த சைமன் கமிஷன் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ என்ன இந்தியன்ஸை எக்ஸ்க்ளூட் பண்ணிட்டாங்க. அதனால பிரிட்டிஷ் வந்து இன்னும் இந்தியாவை வந்து பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் டு பி மேனேஜ்டு அப்படின்னு தான் பார்க்குறாங்களே தவிர பார்ட்னர் டு பி கன்சல்டன்ட்னு பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு இந்தியன் மிடில் கிளாஸ் இன்டெலிஜென்சியாவாக இருக்கட்டும், உங்களுக்கு வந்து அர்பன் எலைட்டாக இருக்கட்டும், எல்லாமே பார்க்குறாங்க. ஸோ இந்த அரகன்ஸ் தான் பேக் ஃபயர் ஆகுது, கம்ப்ளீட்டாக பேக் ஃபயர் ஆகுது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் மூவ்மெண்ட்டே திருப்பி போடுது. ஓகேங்களா? நேஷன் வைட் அஜிடேஷன் கிரியேட் ஆகுது. இந்தியா பூர்ண ஸ்வராஜுக்கு ரெடியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணுறாங்க. இதை பிரிட்டிஷ் எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா இதனால வரைக்கும் கேட்டுக்கிட்டு இருந்ததெல்லாம் டொமினியன் ஸ்டேட்டஸ், எக்கனாமிக் ரைட்ஸு, இந்த மாதிரியான விஷயங்கள் தான். ஸோ அப்படி இருக்கிறப்ப இப்படி ஒரு கம்ப்ளீட் ஆல்டர்கேஷன் வந்தது யாராலையும் நம்ப முடியல. ஸோ இதே டைம்ல சில வேற கமிஷன்ஸ்லாம் இருக்கு. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதுவும் பார்க்கலாம். ஸோ லீ கமிஷன் 1923ல கிரியேட் பண்ணது. ஓகே, 1923ல கிரியேட் பண்ண லீ கமிஷன் பியூரோக்ராட்டிக் சேஃப்டி வால்வ் அப்படின்னு சொல்லுவாங்க. அஃபிஷியலி இதை ராயல் கமிஷன் ஆன் சுப்பீரியர் சிவில் சர்வீஸ் இன் இந்தியா அப்படின்னுவாங்க. சிவில் சர்வீஸ் ரிலேட்டட் கமிஷன். ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டோட ஆர் பிரிட்டிஷ் ராஜோட பேக் போன்னு நினைச்ச பியூரோக்ரஸி ரிலேட்டடாக இது டெல் பண்ணுச்சு. என்ன இஷ்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹை ரேங்கிங் பிரிட்டிஷ் ஆஃபீஸர்ஸ்லாம் இருக்காங்கல்ல, அவங்க வந்து இந்தியனைசேஷன், அதாவது இந்தியாவில் இருக்க அந்த சிவில் சர்வீஸில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இந்தியன்ஸ் வந்து சேர ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ அதனால ரொம்ப அவங்க அன்ஹாப்பியாங்க. அதே நேரத்தில் அவங்களோட சேலரி இன்க்ரீஸ் ஆகல, ஆனால் இன்ஃப்ளேஷன் அதிகமாகிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்தியன்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா ஜாயின் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ப்ரொமோஷன் ஆஸ்பெக்ட்லையும் நிறைய டிமாண்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஃபாஸ்டர் என்ட்ரி இன்டு சுப்பீரியர் ரேங்க்ஸ் கேட்க ஆரம்பிச்சாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இஷ்யூ ஆகிட்டே இருந்தது. ரெண்டாவது ரெக்கமெண்டேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் ட்ராக்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு லீ கமிஷன் என்ன ரெக்கமெண்ட் பண்றாங்க? ஃபாஸ்ட் ட்ராக்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். இது 1919 ஆக்ட்லயே சொல்லியிருந்தாங்க. இது இந்தியாவில் நடக்கிற சிவில் சர்வீஸ் ரெக்ரூட்மெண்ட்டை ஓவர்சி பண்றதுக்காக சொல்லியிருந்தாங்க. ஓகே, நெக்ஸ்ட் சிக்னிஃபிகன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அல்டிமேட்லி ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் பர்த் ஆஃப் ஃபெடரல் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் நடந்தது. இதுதான் இப்ப இருக்க பிரசன்ட் யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனோட ப்ரெடிசஸர்.
ancestor of Union Public Service Commission, which was Federal Public Service Commission, was created through Lee Commission. Lee Commission ரொம்ப இம்பார்ட்டன்டான கமிஷன், யூபிஎஸ்சி நிறைய டைம் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் முடிமேன் கமிட்டி. நெக்ஸ்ட் அலெக்சாண்டர் முடிமேன் கமிட்டி. ஓகே, in 1924. In 1924. ஓகே, ஸோ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது அஃபிஷியலி ரிஃபார்ம்ஸ் என்கொயரி கமிட்டி அப்படின்னாங்க. அஃபிஷியலி ரிஃபார்ம்ஸ் என்கொயரி கமிட்டி அப்படின்னாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் ஒரு 1919 ஆக்ட் வந்து ஆக்சுவலாக எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றதுக்காக போடப்பட்டது 1924லே. ஓகே, ஃபார்மல் லுக் எப்படி நடக்குது அப்படின்றதுக்காக. ஓகேங்களா, பட் இதில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த அலெக்சாண்டர் முடிமேன் கமிட்டியோட ரிப்போர்ட்ன்றது யுனானிமஸாக இல்லை, டிவைடடாக இருந்தது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரிட்டிஷும் இருந்தாங்க, இந்தியன்ஸும் இருந்தாங்க. பிரிட்டிஷ் அஃபிஷியலாக இருந்தாங்க, இந்தியன்ஸ் நான் அன்அஃபிஷியலாக இருந்தாங்க. இவங்க ரெண்டு பேர்த்தோட மனப்பான்மையும் பிரிஞ்சிருக்கு அப்படின்றதுக்கு இந்த அலெக்சாண்டர் முடிமேன் கமிட்டியோட ரிப்போர்ட்டே ஒரு நல்ல எக்ஸாம்பிள் சொல்லலாம். ஏன்னா இதை மெஜாரிட்டி ரிப்போர்ட், மைனாரிட்டி ரிப்போர்ட் அப்படின்னு பிரிச்சாங்க. இல்லை இந்த மெஜாரிட்டி ரிப்போர்ட், அதாவது அஃபிஷியல் ரிப்போர்ட் ஆஃப் முடிமேன் கமிட்டி என்ன பண்ணாங்கன்னா, மைனராக சில காஸ்மெட்டிக் சேஞ்சஸ் கொண்டு வந்தால் போதும் அப்படின்னாங்க 1919 ஆக்டுக்கு. வேற மெஜாரிட்டி ஆஃப் மைனாரிட்டி இந்தியன் அஃபிஷியல்ஸ் என்ன பண்ணாங்கன்னா, ஸ்ட்ராங்காக இந்த டயார்கி கான்செப்ட், ஓகேங்க, ரிசர்வ் லிஸ்ட் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் லிஸ்ட் அப்படின்ற கான்செப்டை அப்போஸ் பண்ணாங்க. அது அன்ஒர்க்கபிள் அப்படின்னு சொன்னாங்க. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி ஒரு டிரான்சிஷன் ரிபேன் பண்ணாங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ட்ரூவான டெமோக்ராட்டிக் கான்ஸ்டிடியூஷன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக புஷ் பண்ணாங்க. அண்ட் தென் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி அதோட சிக்னிஃபிகன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரிட்டிஷ் கொடுக்குற சின்ன சின்ன இன்க்ரிமெண்டல் ரிஃபார்ம்ஸை இனிமேட்டு இந்தியன் லீடர்ஸ் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டோம் அப்படின்றது தெளிவாக இந்த முடிமேன் கமிட்டியோட எண்டில் நடந்த போராட்டங்கள் சொன்னிச்சு. நெக்ஸ்ட் லின்லித்கவ் கமிஷன். ஓகேங்களா, ஸோ 1926ல போட்டது அக்ரேரியன் ஓரியன்டட் ரிஃபார்ம்ஸ். என்னன்னா, ஆக்சுவலா இது அஃபிஷியலி ராயல் கமிஷன் ஆன் அக்ரிகல்ச்சர்னுவாங்க. பர்டிகுலர் பார்த்தீங்கன்னா, இந்தியாவோட ஃபவுண்டேஷன், அதாவது ரூரல் எக்கானமியை ஃபோக்கஸ் பண்ணி இந்த கமிஷனை போட்டிருப்பாங்க. என்ன ஃபைன் பண்ணியிருப்பாங்கன்னா, ரூரல் வெல்ஃபேர் அப்படின்றத இந்தியாவோட ப்ராஸ்பெரிட்டிக்கான பிரைமரி கீ அப்படின்றத அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. இதுக்காக அவங்க கொடுத்த சொல்யூஷன் புல் சொல்யூஷன்வாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இந்தியன் கேட்டில் குவாலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணணும், இம்ப்ரூவ் பண்ணணும். இந்தியன் கேட்டில் குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணணும். எப்படி அப்படின்னா, ஃபாரின் புல்ஸை இந்தியாவுக்கு இம்போர்ட் பண்ணிட்டு அதன் மூலமாக கிராஸ் ப்ரீடிங்கை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்வாங்க. இந்த ரெக்கமெண்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்ட் ஆஃப் டிஸ்கஷன் ஆனிச்சு. பர்டிகுலர் ரூரல் டெவலப்மெண்ட் சர்க்கிளில் ரொம்ப நாள் இது வந்து டிஸ்கஸ் பண்ணிகிட்டே இருந்தாங்க. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி இதோட சிக்னிஃபிகன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரிட்டிஷ் ஆர் ஆக்சுவலி அவேர் ஆஃப் த அக்ரேரியன் டிஸ்ட்ரெஸ். ஓகேங்களா, அதுதான் நேஷனல் சென்டிமெண்ட்ஸோட ஃபியூலாக இருந்தது. ஓகேங்களா, ஸோ இதன் மூலமா இது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த கமிஷனே போடுறாங்க அப்படின்ற எண்ணம் அவங்களுக்கு இருந்தது. ஓகேங்களா, ஸோ பட் இந்த டைம்ல ஒரு நேஷன் வைட் வில்லன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாருன்னா, லார்ட் பெர்கின்ஹெட் தான். ஓகேங்களா, ஸோ லார்ட் பெர்கின்ஹெட் என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கன்சர்வேட்டிவ் செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட். இவர் வந்து இஸ் த செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் ஆஃப் இந்தியா அட் த டைம். இஸ் அ கன்சர்வேட்டிவ் பர்சன். ஓகேங்களா, ஸோ இவர் இந்தியன்ஸை பார்த்து ஒரு இன்சல்ட் பண்ணிடுறாரு. என்னன்னா, ஹி ஃப்ரீக்வெண்ட்லி மாக்டு இந்தியன்ஸ் கிளைமிங் என்ன அப்படின்னா, தேவர் இன்கேப்பபிள் ஆஃப் டிராஃப்டிங் அ கான்ஸ்டியூஷன் அப்படின்றாரு. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி இது எல்லாத்தையுமே இந்தியன் பார்ட்டிஸே இதை அக்செப்ட் பண்ணிப்பாங்க அப்படின்றாரு. ஓகேங்களா, ஸோ இவரோட இந்த அரகன்ஸ்னாலே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அரகன்ஸ்க்கான காரணம் என்னன்னா, இந்தியன்ஸ் யாரும் யுனைட் ஆக மாட்டாங்கன்றத அவர் ரொம்ப சாலிடா நம்பிட்டு இருந்தாரு. பட் அதுதான் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதனால தான் அவர் இந்த ஆல் ஒயிட் சைமன் கமிஷன் அப்பாயிண்ட் பண்றாங்க. பட் அவர் அந்த டைம்ல ஒரு விஷயத்தை ரியலைஸ் பண்ணவே இல்லை. என்னது, இவரோட சேலஞ்ச் தான். ஓகேங்களா, டைரக்டாவே உங்களுக்கு வந்து நேரு ரிப்போர்ட் வரதுக்கான பிரைமரி ரீசனும். ஓகேங்களா, அண்ட் இந்தியன்ஸ் என்ன பண்ண முடியாதுன்னு சொன்னாரோ அதை செஞ்சு காட்டுறதுக்கான ஒரு பிரைமரி வெப்பனாவும் இந்த சேலஞ்ச் தான் மாறப்போகுதுன்றத அவர் அந்த டைம்ல நம்பவே இல்லை. ஓகே, நினைக்கவே இல்லை. ஓகேங்களா, ஸோ லீ கமிஷன் 1923 அப்பாயிண்ட் பண்ணாங்க. சிவில் சர்வீஸ் ஃபோக்கஸ் பண்ணியிருந்தது. பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், ஓகே, ஃபெடரல் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் உங்களுக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. நெக்ஸ்ட் அலெக்சாண்டர் முடிமேன் கமிட்டி 1924ல 1919 ஆக்டை ஒர்க்கிங் ஆஃப் 1919 ஆக்டை பார்க்கறது. இவங்க வந்து டயார்கி ஃபெயிலியர் ஆயிருக்கு அப்படின்றத ஓப்பனாகவே ஒத்துக்கிட்டாங்க. யார் பிரிட்டிஷ் ஒத்துக்கல, இந்தியன்ஸ் கிளியர் கட்டாகவே மென்ஷன் பண்ணிட்டாங்க. 1926ல லின்லித்கவ், ஓகேங்களா, அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடாக ஒரு கமிஷன் போடுறாங்க. அக்ரேரியன் அண்ட் லைஃப் ஸ்டாக் ரிஃபார்ம் சொல்றாங்க. ஓகேங்களா, ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான இது இம்பாக்ட் கிரியேட் பண்ணிச்சு. நெக்ஸ்ட் பெர்கின்ஹெட் 1927ல கான்ஸ்டியூஷன் ரிலேட்டடாக பேசுறாரு. இந்தியன்ஸை சேலஞ்சே பண்றாரு டு டிராப் தேர் ஓன் கான்ஸ்டிடியூஷன். ஓகேங்களா, ஸோ அல்டிமேட்லி பார்த்தீங்கன்னா இந்த கமிஷன்ஸ் எல்லாம்
ஒரு சர்ஜரிக்கு முன்னாடி நடக்கிற ஒரு டெஸ்ட்னு சொல்லலாம். சர்ஜரிக்கு முன்னாடி நடக்கிற ஒரு டெஸ்ட்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ பிரிட்டிஷ் வந்து தெளிவாகவே தெரிஞ்சது 1919 ஆக்ட் வந்து ஃபெயில் ஆகுதுன்ட்டு. எதனால? முடிமான் கமிட்டியோட இதனாலே. ஓகேங்களா? அண்ட் தென் பியூரோக்ரசி, இந்தியாவில் இருக்கிற பிரிட்டிஷோட பேக் போனான பியூரோக்ரஸியே ரெஸ்ட்லெஸ்ஸாக தான் இருக்காங்கன்றத லீ கமிஷன் மூலமாகவும், இந்தியாவோட பேக் போனான பெசன்ஸ் எல்லாம் ஆங்கிரியா இருக்காங்கன்றத லின்லித்கவ் கமிஷன் மூலமாகவும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஆனால் பிரிட்டிஷ் பண்ண பெரிய தப்பு என்னன்னா, ஒரு ப்ராப்ளம்னா அதுக்கான கியூரை கொடுக்காம சைமன் கமிஷனை சென்ட் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? அதாவது பிரிட்டிஷ் வந்து இந்தியன்ஸை பாசிஃபை பண்றதா நினைச்சாங்க. பட் இன் ரியாலிட்டி என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அவங்கள அதிகமாக இது கோபம் தான் படுத்துது. ஓகேங்களா? ஸோ பிரிக்கன் ஹெட் டைரக்டா சேலஞ்ச் பண்றாரு. அதுதான் அல்டிமேட் ஈகோ ட்ரிப். ஓகேங்களா? அது பேக் ஃபயர் ஆயிடுச்சு. என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் லீடர்ஷிப் அப்போ பிரிஞ்சிருக்கு. அவங்க எல்லாமே யூனிஃபை ஆகுறாங்க. எதுக்காகனா, டிராஃப்டிங் கமிட்டி ஃபார் த நேரு ரிப்போர்ட். ஓகேங்க. ஸோ நேரு ரிப்போர்ட்டு கீழே வந்துருச்சு. ஓகேங்களா? ஸோ இந்தியன் ரெஸ்பான்ஸ் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த டைம்ல ஓகே. ஸோ த பப்ளிக் ரெஸ்பான்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைமன் கமிஷனுக்கு ஓகே மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டிஃபைனிங் மொமெண்ட் ஆஃப் நேஷனல் யூனிட்டி. ஓகேங்களா? ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மெட்ராஸ் ஓகே மெட்ராஸ்ல ஒரு முக்கியமான விஷயம் நடந்தது. என்ன? மெட்ராஸ் செஷன் 1927ல தான், மெட்ராஸ் செஷன் ஆஃப் 1927ல தான் ஓகேங்களா அஃபீஷியல் கால் ஃபார் சைமன் கமிஷன் நடந்தது. ஸோ மெட்ராஸில் நடந்த மிக முக்கியமான ஒரு விஷயம். ஓகே, சென்னையில் நடந்த ஒரு மிக முக்கியமான விஷயம். ஸோ காங்கிரஸ் என்ன பண்றாங்கன்னா, உங்களுக்கு மெட்ராஸ் செஷன் 1927 இது பண்றாங்க. ஓகேங்களா? எம்ஏ அன்சாரி எம்ஏ அன்சாரி ஓகேங்களா? ஸோ அவரோட பிரசிடென்சி கீழே மீட் பண்றாங்க. காங்கிரஸ் வந்து 2 ஹிஸ்டாரிக் ஸ்டெப்ஸ் எடுக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் த பாய்காட். என்ன? ரெசல்யூஷன் டு பாய்காட் த கமிஷன் அட் எவ்ரி ஸ்டேஜ் இன் எவ்ரி ஃபார்ம் அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கிறாங்க. எல்லா ஸ்டேஜ்லையும் எல்லா வகையிலையும் இந்த கமிஷனை பாய்காட் பண்ணுங்கன்றாங்க. கோல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜவஹர்லால் நேரு இந்த டைம்ல ரொம்ப யங் பர்சன். அந்த டைம்ல அவர் வந்து சக்சீட் பண்றாரு. எதுல? ஒரு ஸ்னாப் ரெசல்யூஷன் பாஸ் பண்றாங்க. என்ன? கம்ப்ளீட் இண்டிபெண்டன்ஸ் தேவை. பூர்ண ஸ்வராஜ் ரெசல்யூஷனை உங்களுக்கு 1929 ஓகேங்களா லாகூர் செஷன்ல பாஸ் பண்றதுக்கு முன்னாடி இந்த மெட்ராஸ் செஷன்ல அந்த கோல் ஆஃப் காங்கிரஸ் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்றாங்க. இது வந்து காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் ஒரு ராடிக்கல் ஷிஃப்ட். எதுக்காகனா, இதுக்கு முன்னாடி டொமினியன் ஸ்டேட்டஸ் தான் கேட்டுட்டு இருக்காங்க. உங்களுக்கு கீழே நாங்க ரூல் பண்ணிக்கிறோம்னு கேட்கறாங்க. வேற இப்ப என்ன சொல்றாங்க, யங்ஸ்டர்ஸ்லாம் வந்துட்டு பூர்ண ஸ்வராஜ் ரெசல்யூஷன் பாஸ் பண்ணும் அப்படின்றாங்க. அது ஸ்னாப் ரெசல்யூஷனா தான் இருக்கு, கம்ப்ளீட் ரெசல்யூஷனா இல்ல. ஓகேங்களா? ஸோ இந்த சைமன் கோ பேக் அப்படின்ற மூவ்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் இந்தியா ஓகே ஹர்த்தால் அது இதுன்னு ரொம்ப சீரியஸா போகுது. ஓகேங்களா? ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஆஸ்பெக்ட்ல இருந்த பொலிட்டிக்கல் குரூப்ஸுக்கு நடுவில் ஒரு பிரிட்ஜாவே உங்களுக்கு இங்க யுனைட் ஆகுது. ஓகேங்களா? ஸோ விதவிதமா பிரிஞ்சிருந்த பர்சன்ஸ் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா, முஸ்லீம் லீக் அண்டர் ஜின்னா. ஓகே, முஸ்லீம் லீக் அண்டர் ஜின்னா என்ன பண்ணாங்க? பாய்காட் பண்ணாங்க. ஜின்னா வந்து கல்கட்டா செஷன், முஸ்லீம் லீகோட கல்கட்டா செஷனை வந்து பார்த்தீங்கன்னா அகைன்ஸ்ட் சைமன் கமிஷனுக்காக ரன் பண்ணாரு. ஹிந்து மகாசபா அவங்களும் என்ன பண்ணாங்கன்னா, காங்கிரஸ் கூட ஜாயின் பண்ணிட்டு சைமன் கமிஷனுக்கு அகைன்ஸ்டா ப்ரொடெஸ்ட் பண்ணாங்க. நெக்ஸ்ட் லிபரல்ஸ் என்ன பண்ணாங்கன்னா, இந்த டைம்ல இந்தியன்ஸை எக்ஸ்க்ளூட் பண்ணது ஒரு டெலிபரேட் இன்சல்ட் ஆன் இந்தியன் ஈகோ அப்படின்னு சாலிடா நம்பினாங்க. அண்ட் தென் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி ஓகேங்களா, இந்தியாவில் அந்த டைம்லயும் உங்களுக்கு சில பேர் வந்து பிரிட்டிஷை சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இதுக்கு சில பல ரீசன்ஸ் இருந்தது. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ஜஸ்டிஸ் பார்ட்டி ஆஃப் மெட்ராஸ், யூனியனிஸ்ட் ஆஃப் பஞ்சாப் அண்ட் ஷாஃபி ஃபேக்ஷன் ஆஃப் முஸ்லீம் லீக். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதன் மூலமாக தான் ரிஃபார்ம்ஸ் வரும் அப்படின்னு சில பேர் நம்பிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் பப்ளிக் லெவலில் பார்த்தீங்கன்னா சைமன் கோபேக் அப்படின்றதுல ரொம்ப தெளிவா இருந்தாங்க. பாம்பேல February 3, 1928 பாம்பேல February 3, 1928 ஓகே. அப்பதான் பாத்தீங்கன்னா ஒரு டோட்டல் கண்ட்ரி வைட் ஹர்த்தால் வந்து லான்ச் பண்றாங்க. ஸ்லோகன் ஓகேங்களா, லாலா லஜபதி ராய் தான் சில பேர் சொன்னதா சொல்றாங்க, சைமன் கோபேக்னு சொன்னதா. சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா யூசுப் மெஹரலி அப்படின்னுவாங்க, முஸ்லீம் லீகோட மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பர்சன். அவர் தான் பார்த்தீங்கன்னா த மோஸ்ட் ஐகானிக் ஃபேஸ் ஆஃப் சைமன் கமிஷன், சைமன் கோபேக் அப்படின்றத காயின் பண்ணதாகவும் சொல்லுவாங்க. ஓகேங்களா, பட் யாரும் தெரியல, பட் எய்தர் ஓகே. ஸோ இந்த டைம்ல தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நியூ ஜென்ரேஷன் என்டர் ஆகுறாங்க. ஓகேங்களா, யார்? யூத் மிலிட்டன்சி, நேரு அண்ட் சுபாஷ் சந்திர போஸ். ஓகேங்களா, ஸோ இந்த டைம்ல தான் இவங்க யங்ஸ்டர்ஸ் ஃபாலோ பண்ற மாதிரியான ஒரு ஐடல்ஸாக மாறுறாங்க. பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் கான்ஃபரன்ஸ் எல்லாத்தையும் இவங்க ப்ரிசைட் பண்றாங்க. மோர் ரேடிக்கல் அண்ட் சோஷியல் அஜெண்டாவை யங்ஸ்டர்ஸ் மத்தியிலையும் காங்கிரஸ் மத்தியிலையும் இவங்க நிறைய பாஸ் பண்றாங்க. ஓகேங்களா, அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த டைம்ல தான் பஞ்சாப் நவ்ஜவன் பாரத் சபா ஓகேங்களா அண்ட் ஒர்க்கர்ஸ் அண்ட் பெசன்ஸ் பார்ட்டி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு
பகத்சிங் ரிலேட்டடான விஷயங்கள். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராடர் சோஷியல் ஸ்ட்ரகிள். அதாவது இந்தியாவில் சுதந்திரம் அப்படின்றது பிரிட்டிஷ்க்கு கீழே வாங்குறது மட்டும் கிடையாது, இந்தியாவில் இருக்க அப்பர் கிளாஸ் கிட்ட இருந்து லோவர் கிளாஸ்க்கு வாங்கணும் அப்படின்ற கான்செப்டும் இதில் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த டைம்ல தான் பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் இந்தியா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைமன் கமிஷனுக்கு அகேன்ஸ்டா ஒரு ஹர்த்தால் இது நடக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த டைம்ல யாரும் எதிர்பார்க்காத ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாலா லஜபதி ராயோட டெத். ஓகேங்களா? ஸோ எல்லா இடத்துலையும் சைமன் கோ பேக் அப்படின்னு ப்ரொடெஸ்ட் பண்றப்ப என்ன ஆகுது, லக்னோல நேரு, ஜிபி பாண்ட் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்கெல்லாம் போலீஸோட அடிக்க ஆளாகிறாங்க. பட் மோஸ்ட் டிராஜிக் இவெண்ட் எங்க நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா லாகூர்ல அக்டோபர் 1928. அக்டோபர் 1928ல நடக்குது. ஓகேங்களா? ஸோ ஒரு பீஸ்ஃபுல் டெமான்ஸ்ட்ரேஷன் தான் லாலா லஜபதி ராய் நடத்திட்டு இருக்காரு. பட் ரிப்பீட்டடா அவர் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போலீஸ் நெஞ்சிலே அடிக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ அதனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் 17, 1928 அப்ப அவரு ஹார்ட் அட்டாக்ல இறந்துடுறாரு. ஆனா இறக்கறதுக்கு முன்னாடி ரொம்ப ஃபேமஸான ஒரு விஷயத்த சொல்லிட்டு தான் இறக்குறாரு. The blows which fell on me today are the last nails driven into the coffin of British imperialismன்றாரு. என் மீது இன்று விழப்பட்ட அடிகள் தான், என் மீது விழப்பட்ட அடிகள் தான் பிரிட்டிஷோட சவப்பெட்டியில அடிக்கப்பட்ட கடைசி ஆணி அப்படின்றாரு. இறக்குறப்பையும் இந்த மாதிரியான ஒரு வீரமான வசனத்தை பேசி தான் அவர் இறந்திருக்காரு அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இதுக்கான காரணங்கள்லாம் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, ஸோ ட்ரிகர் அல்டிமேட்லி பார்த்தீங்கன்னா இந்தியன்ஸ் வந்து சைமன் கமிஷனுக்கான அல்டிமேட் இது என்ன, எக்ஸ்க்ளூஷன் ஆஃப் இந்தியன்ஸ் ஃப்ரம் ஸ்டாச்சுட்டரி கமிஷன். ஓகேங்களா? ஸோ 1927ல மெட்ராஸ் செஷன் நடக்குது. ஃபைனலைஸ் த பாய்காட் ஸ்ட்ராட்டஜி, டோட்டல் பாய்காட் ஸ்ட்ராட்டஜி. புது லீடர்ஸ்லாம் கிரியேட் ஆகுறாங்க. யாரு? ஜவஹர்லால் நேரு, சுபாஷ் சந்திர போஸ் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரியேட் ஆகுறாங்க இந்த டைம்ல தான். ஓகேங்களா? டேர்னிங் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெத் ஆஃப் லாலா லஜபதி ராய் தான். இவர் இதோட டெத்துக்கு பழி வாங்குறதுக்காக தான் உங்களுக்கு பகத்சிங் அண்ட் அதர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா த ஃபேமஸ் சாண்டர் கேஸ்ல நடக்கும். இதை லாஸ்ட் வீடியோ பார்த்துருக்கோம். ஸோ அல்டிமேட் அவுட்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ஃப்ராக்மெண்ட் ஆகிட்டு இருந்த நிறைய பார்ட்டிஸை வந்து பார்த்தீங்கன்னா சிவில் டிசோபீடியன்ஸ்க்கு, ஓகேங்க, பிரிட்டிஷ்க்கு அகேன்ஸ்டாக நடந்த சிவில் டிசோபீடியன்ஸ் மூமெண்ட் அண்ட் சால் சத்தியாகிரகத்துக்கு யுனைட் பண்ணது பார்த்தீங்கன்னா இந்த சைமன் கமிஷனோட அரைவலும் டெத் ஆஃப் லாலா லஜபதி ராயும் தான். ஓகேங்களா? ஸோ இந்த பாயிண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். ஓகே ஓகே ஸோ அல்டிமேட்லாம் சொல்லணும்னா சைமன் கமிஷன் வந்து இட் டிடன்ட் ஸ்டடி இந்தியா பட் இட் யுனைடட் இந்தியா. இந்தியாவை படிக்கிறதுக்காக தான் வந்தாங்க, இந்தியாவை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்தாங்க. ஆனால் அல்டிமேட்லி அவங்க இந்தியாவை யுனைட் பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரிட்டிஷ் அரகன்ஸ் அப்படின்றது தான் பார்த்தீங்கன்னா த கிரேட்டஸ்ட் கிஃப்ட் டு நேஷனல் மூவ்மெண்ட் அப்படின்னே சொல்லலாம். இட் ஃபோர்ஸ் த ஸ்வராஜிஸ்ட், நோ சேஞ்சஸ், லிபரல்ஸ் அண்ட் முஸ்லீம் லீக் இவங்க எல்லாத்தையும் ஒரே பிளாட்ஃபார்ம்ல நிற்க வச்சது. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி டெத் ஆஃப் லாலா லஜபதி ராய் அப்படின்ற அந்த ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு டெத் அப்படின்றது கான்ஸ்டியூஷனல் ப்ரொட்டஸ்ட்ல இருந்துட்டு எமோஷனல் குருசேடா மாறுனுச்சு. ஸோ இதனால தான் டைரக்டா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பகத்சிங்கோட HSRA, ஹிந்துஸ்தான் சோஷியலிஸ்ட் ரிப்பப்ளிக் அசோசியேஷன் கிரியேட் ஆகிறதுக்கெல்லாம் ஒரு பிரைமரி ரீசனா இருக்கு. ஸோ இந்த டைம்ல தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாக்டர் அம்பேத்கரோட கான்செப்ட் பத்தி பார்த்தோம். ஸோ டாக்டர் அம்பேத்கர் அண்ட் சைமன் கமிஷன். ஓகேங்களா? ஸோ லேண்ட்மார்க் மூமெண்ட் இந்த ஹிஸ்டரி ஆஃப் சோஷியல் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியான்னு சொல்லலாம். ஓகேங்களா? எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் மேஜர் ஃபார்மல் அட்டெம்ப்ட் டு டீகப்பிள் டிப்ரெஸ்டு கிளாஸஸ் ஃப்ரம் த ப்ராடர் ஹிந்து ஐடென்டிட்டி ஃபார் பொலிட்டிக்கல் பர்பசஸ். டிப்ரெஸ்டு கிளாஸ் பீப்புளோட நலனுக்காக கண்டிப்பா தனியா போராடி தான் ஆகணும் அப்படின்றதுல அம்பேத்கர் ரொம்ப உறுதியா இருந்தாரு. ஓகேங்களா? ஸோ இந்த டைம்ல காங்கிரஸும் சரி லீகும் சரி நேரு ரிப்போர்ட்டை பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்த அதே நேரத்தில், டிபேட் பண்ணிட்டு இருந்த அதே நேரத்தில் தான் பார்த்தீங்கன்னா அம்பேத்கர் என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்டிங்க்ட் பொலிட்டிக்கல் ஃப்ரேம் ஒர்க்கை வந்து பார்த்தீங்கன்னா மார்ஜினலைஸ்டுக்காக கிரியேட் பண்றாரு. ஓகேங்களா? ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். ஓகே, ஸோ அம்பேத்கர் எப்படி ஒரு பீப்புள் லீடரா கிரியேட் ஆகுறாரு அப்படின்றதெல்லாம் இதன் மூலமா நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த டைம்ல என்ன ஆகுது அப்படின்னா அக்டோபர் 1928 அம்பேத்கர் என்ன பண்றாருன்னா பாம்பே லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில வந்திருக்க சைமன் கமிஷனுக்கு முன்னாடி ரெப்ரசன்ட் பண்றாரு. அதாவது பாம்பே லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலோட ரெப்ரசன்டேட்டிவா உங்களுக்கு சைமன் கமிஷன் கிட்ட பேசுறாரு. அவர் நிறைய டிமாண்ட்ஸ் வைக்கிறாரு. ஓகேங்களா? அந்த டிமாண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த காலத்துக்கு தேவர் டிகேட்ஸ் அஹெட் ஆஃப் தேர் டைம். ஓகேங்களா? ஈவன் பை குளோபல் ஸ்டாண்டர்ட்ஸ், நாட் ஜஸ்ட் பை இந்தியா ஸ்டாண்டர்ட்ஸ் பட் பை குளோபல் ஸ்டாண்டர்ட்ஸ். ஃபர்ஸ்ட் திங் யூனிவர்சல் அடல்ட் ஃப்ரான்ச்சைஸ். ஓகே, அம்பேத்கர் கேட்கிறாரு. ஓகேங்களா? ஹி டிமாண்டட் த ரைட் டு வோட் ஃபார் ஆல் மென் அண்ட் விமன். ஓகேங்களா? அந்த டைம்ல யூரோப்பியன் நேஷன்ஸ் கூட பார்த்தீங்கன்னா ஃபீமேல் அடல்ட் சஃப்ரேஜை பத்தி இன்னும் டிஸ்கஸ் தான் பண்ணிட்டு இருக்காங்க. என்னது, ஃபீமேல்ஸ் வந்து ஓட்டு போடலாமா வேணாமா, இல்ல ப்ராப்பர்ட்டி பேஸ்ட் ஓட்டிங் வச்சிருக்கலாமா அப்படின்றான். வேறஸ் இந்தியாவில் அம்பேத்கர் இஸ் த ஃபர்ஸ்ட் பர்சன் டு ஆஸ்க் ஃபார் டோட்டல் பொலிட்டிக்கல் ஈக்குவாலிட்டி அட் த டைம், ஈவன் டைரக்ட்லி டு த பிரிட்டிஷ். ஓகேங்களா? ரெண்டாவது கவர்னன்ஸ் மாடல். ஓகேங்களா?
ப்ரொவின்ஷியல் அட்டானமி கேட்கிறாரு. அதாவது பிரிட்டிஷ் கண்ட்ரோல் ஓவர் ப்ரொவின்ஷியல் சப்ஜெக்ட்ஸ்லாம் இருக்கக்கூடாது, டயார்கியை சென்ட்ரலில் இன்ட்ரடியூஸ் பண்ணுங்க. ஓகேங்களா, ஷேரிங் பவர் பிட்வீன் இந்தியன்ஸ் அண்ட் பிரிட்டிஷ் வந்து நேஷனல் லெவலில் இருக்கட்டும், வேற ப்ரொவின்ஷியல் லெவலில் இந்தியன்ஸ்க்கு மட்டும்தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்டானமி இருக்கணும் அப்படின்றாரு. ஓகேங்களா, ஸோ அதே நேரத்தில் அவரோட ஆர்கனைசேஷனான பரிஷ்கிருத ஹிதர்கர்ணி சபா, ஓகேங்களா, அதன் மூலமா ஒரு மெமராண்டம் பாஸ் பண்றாரு. ஓகேங்களா, ஸோ அவரோட ஆர்கனைசேஷனுக்காக ஒரு மெமராண்டமை இவர் வந்து ப்ரெசென்ட் பண்றாரு. ஓகேங்களா, அதன் மூலமா செப்பரேட் ஐடென்டிட்டி வேணும், டிப்ரெஸ்ட் கிளாஸுக்கு செப்பரேட் ஐடென்டிட்டி வேணும் அப்படின்னு சொல்றாரு. ஓகேங்களா, ஸோ இந்த டைம்ல தான் ஒரு இண்டிபெண்டன்ட் மைனாரிட்டி. ஓகேங்களா, ஸோ அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சோஷியல் லிங்க்கும் இருக்காது பிட்வீன் டிப்ரெஸ்ட் கிளாஸ் அண்ட் ஹிந்து கம்யூனிட்டி. எதுக்காகனா இந்த ப்ராக்டிஸ் ஆஃப் அன்டச்சபிலிட்டி இருக்கிறதுனால. ஓகேங்களா, ஸோ ஒரு சோஷியல் லிங்கே இல்லாமல் தான் இருக்கு. டிப்ரெஸ்ட் கிளாஸாக இருக்கட்டும், ஹிந்து கம்யூனிட்டிக்குள்ளார வந்து பார்த்தீங்கன்னா இந்த அன்டச்சபிலிட்டினால ஒரு கனெக்ஷனே இல்லாமல் இருக்கு. அதனால இவங்க என்ன சொல்றாங்கன்னா, எங்களை வந்து ஹிந்து அப்படின்ற நீங்க கன்சிடரே பண்ணாதீங்க, எங்களை வந்து ஒரு டிஸ்டிங்க்ட் இண்டிபெண்டன்ட் மைனாரிட்டியா நீங்க கன்சிடர் பண்ணுங்க, ஹிந்துன்ற கேட்டகரிக்குள்ளார எங்களை கொண்டு போகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அம்பேத்கர் சொல்றாரு. அது மட்டும் இல்லாமல் ப்ரொடெக்ஷன் வேணும் அப்படின்றாரு. என்ன அப்படின்னா, டிப்ரெஸ்டு கிளாஸ் வந்து மோர் ப்ரொடெக்ஷன் தேன் முஸ்லிம்ஸ் ஆர் சிக்ஸ், அவங்கள விட அதிகமாக ப்ரொடெக்ஷன் தேவை அப்படின்றாரு. எதுக்காகனா, ஃபர்ஸ்ட் எஜுகேஷனல் பேக்வேர்ட்னஸ் இருக்கு, சிஸ்டமேட்டிக் டினைல் ஆஃப் லேர்னிங் ஃபார் டிப்ரெஸ்ட் கிளாஸ் காலங்காலமாக இந்தியாவில் நடந்துகிட்டு இருக்குன்றாரு. எக்கனாமிக் ப்ராப்பர்ட்டி, எக்கனாமிக் பாவர்ட்டி. ஓகேங்களா, ஏன்னா லேக் ஆஃப் லேண்ட் ஆஃப் கேபிட்டல், ஏன்னா தலித்ஸ்க்கு வந்து லேண்ட் தரக்கூடாது, டிப்ரெஸ்ட் கிளாஸ்க்கு வந்து லேண்டை கொடுக்கக்கூடாது அப்படின்ற மாதிரியான சோஷியல் பாய்காட்டிங் ஆக்டிவிட்டீஸ்லாம் நடந்துட்டு இருந்தது. ஸோ அந்த விஷயத்தையும் சொல்றாரு. நெக்ஸ்ட் சோஷியல் என்ஸ்லேவ்மெண்ட். ஓகேங்களா, ஸோ கேஸ்ட் சிஸ்டம்னால காலங்காலமா டிப்ரெஸ்ட் கிளாஸ் பீப்புள் மேல இருக்க அந்த அழுத்தத்தை பத்தி சொல்றாரு. அது மட்டும் இல்லாமல் அல்டிமேட்லி பொலிட்டிக்கல் டிசபிலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு யூனிக் இன்னேபிலிட்டி இருக்கு. என்ன, பப்ளிக் ஸ்பேசஸ் ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் பவரோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆக்சஸ் பண்றதுக்கு ஒரு யூனிக் டிசபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு இருக்கு. இது எல்லாத்தையும் சொல்றாரு. இது சொன்னது மட்டும் இல்லாமல் ஒரு பொலிட்டிக்கல் ரெப்ரசன்டேஷனுக்காக நிறைய டிமாண்ட்ஸ் வைக்கிறாரு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அம்பேத்கரோட ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னு கண்டிஷனல், ஓகே, பேஸ்ட் ஆன் எக்ஸ்டென்ட் ஆஃப் டெமோக்ரஸி ஆஃபர்ட் பை த பிரிட்டிஷ். ஓகே, ஸோ இதெல்லாம் பண்ணா இதெல்லாம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி. ஓகேங்களா, ஸோ ஃபர்ஸ்ட் சினாரியோ ஏன்னு எடுத்துக்கலாம். யூனிவர்சல் அடல்ட் ஃப்ரான்ச்சைஸ் கிராண்ட் பண்ணிட்டா, ஓகேங்களா, ரிசர்வ்டு சீட் வித்தவுட் காமன் எலக்ட்ரல் சிஸ்டம் வித்தின் காமன் எலக்ட்ரல் சிஸ்டம் அக்செப்ட் பண்ணிக்கிறதா சொல்றது. செப்பரேட் எலக்ட்ரேட் வேணா, ரிசர்வ்டு சீட்ஸ் வித்தின் காமன் எலக்ட்ரல் சிஸ்டம் அக்செப்ட் பண்ணிக்கிறதா சொல்றாரு. இதே ஓகே யூனிவர்சல் அடல்ட் ஃப்ரான்ச்சைஸ் தரல அப்படின்னா செப்பரேட் எலக்ட்ரேட் வேணும். எப்படி முஸ்லீம்ஸ்க்கு இருக்க மாதிரியே செப்பரேட் எலக்ட்ரேட் வேணும், வேர் ஒன்லி த டிப்ரெஸ்ட் கிளாஸ் வுட் வோட் ஃபார் தேர் ஓன் ரெப்ரசன்டேட்டிவ். அதுதான் செப்பரேட் எலக்ட்ரேட். ஓகே, நெக்ஸ்ட் இன்ஸ்டிடியூஷனல் சேஃப்கார்ட்ஸ் வேணும்ன்றாரு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன், ஓகேங்களா, கவர்னர்ஸ்க்கு கொடுக்கணும் டு இன்க்ளூட் மேண்டேட்டரி ப்ரொவிஷன்ஸ் ஃபார் த எஜுகேஷன் ஆஃப் டிப்ரெஸ்டு கிளாஸ். ஸோ அங்கங்கே இருக்க டிப்ரெஸ்ட் கிளாஸ் பீப்புளுக்கு கம்பல்சரி அண்ட் மேண்டேட்டரி எஜுகேஷன் கொடுக்கணும். இது கவர்னர்ஸோட கடமை அப்படின்ற ஆஸ்பெக்ட்ல சொல்றாரு. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி டிப்ரெஸ்டு கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் சர்வீசஸ்க்குள்ளார, ஓகேங்களா, என்ட்ரி ஆகிறதுக்கு கேரண்டி கொடுக்கணும் அப்படின்றாங்க. ஸோ இதுக்கு சைமன் கமிஷன் என்ன ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபைனலாக அவங்களோட ரிப்போர்ட் வந்து அக்னாலேஜ் பண்ணுது. எதுக்காக, டிப்ரெஸ்டு கிளாஸோட ரெப்ரசன்டேஷன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அக்னாலேஜ் பண்ணுறாங்க. பட் கவர்னரோட வெட்டோ பவரோட தராங்க. இது அம்பேத்கர் அதை இன்சல்ட்டிங்காக எடுத்துக்கிறார், இன்சல்ட்டாக எடுத்துக்கிறாரு. ஓகேங்களா, அது மட்டும் இல்லாமல் என்ன கண்டிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிப்போர்ட் வந்து ரிசர்வ்டு சீட்ஸ் தராங்க, பட் கேண்டிடேட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா காம்பிட்டன்ஸ், ஓகே, அவங்க போட்டியிட தகுதி பெற்றவங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரிட்டிஷ் கவர்னர் ஒரு சர்டிஃபிகேட் தரணும் அப்படின்றாங்க. இது ரொம்ப பெரிய இன்சல்ட்டா பார்க்குறாங்க. அம்பேத்கர் இதை என்ன சொல்றாருன்னா, இதை கம்ப்ளீட்டா ரிஜெக்ட் பண்றாரு. என்டோஸ்டு காம்பிட்டன்ஸ் ஸ்டேட்டஸே வேணாம். ஓகே, இந்த இதே வேணாம். இது வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ்க்கு பப்பட் லீடர்ஸை பிக் பண்றதுக்கு தான் இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்குமே தவிர, ட்ரூ ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் ஆஃப் கம்யூனிட்டிஸ் வந்து பிக் பண்றதுக்கு இது கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்காது அப்படின்றத தெளிவாகவே அந்த டைம்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாரு. அதனால இதை அப்போஸும் பண்றாரு. ஓகேங்களா, ஸோ அம்பேத்கர் என்ன கேட்டாரு, டிப்ரெஸ்ட் கிளாஸை ஒரு டிஸ்டிங் மைனாரிட்டியா செப்பரேட் ஃப்ரம் ஹிந்துஸா அனௌன்ஸ் பண்ணுன்றாரு. அவங்களுக்கு யூனிவர்சல் அடல்ட் ஃப்ரான்ச்சைஸ், இந்தியா முழுக்க இருக்க எல்லா மக்களுக்கும் மேல் அண்ட் ஃபீமேலுக்கு யூனிவர்சல் அடல்ட் ஃப்ரான்ச்சைஸ் கொடுக்கணும் அப்படின்றாரு. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி செப்பரேட் எலக்ட்ரேட்ஸ், இஃப் நோ யூனிவர்சல் அடல்ட் ஃப்ரான்ச்சைஸ் இல்லை அப்படின்னா செப்பரேட் எலக்ட்ரேட் கொடுக்கணுன்றாரு. அவரோட அல்டிமேட் ஃபோக்கஸ்ன்றது டிப்ரெஸ்ட் கிளாஸ் பீப்புளோட எஜுகேஷன் அண்ட் சிவில் சர்வீஸ் என்ட்ரி ஆஸ் அ கான்ஸ்டியூஷனல் சேஃப்கார்டாக இருக்கணும் அப்படின்றார். அண்ட் அல்டிமேட்லி சைமன் கமிஷனோட சைமன் ரிப்போர்ட்டோட ரிசல்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரிசர்வ்டு சீட்ஸ் கிராண்ட் பண்றாங்க, பட் அல்டிமேட்லி கவர்னரோட அப்ரூவல் வேணும் அப்படின்றாங்க. இதனால இது ரிஜெக்ட் ஆகுது. ஓகேங்களா, ஸோ அம்பேத்கர் யூஸ் த சைமன் கமிஷன் டு டேர்ன் அ சோஷியல் ப்ராப்ளம் இன்டு அ பொலிட்டிக்கல் ஃபேக்ட். ஓகேங்களா, அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி பிஃபோர் 1928 பிரிட்டிஷ் வந்து டிப்ரெஸ்டு கிளாஸை ஒரு இன்டர்னல் சோஷியல் இஷ்யூ ஆஃப் ஹிந்துவிசமாக தான்
பார்த்தாங்க. பட் ஆனால் அம்பேத்கர் வந்து பிரிட்டிஷை இந்த விஷயத்த ஒரு பொலிட்டிக்கல் மைனாரிட்டி இஷ்யூவா பார்க்கறது சொல்லி கம்பல் பண்ணாரு. சோஷியல் இஷ்யூ கிடையாது, பொலிட்டிக்கல் இஷ்யூ அப்படின்றாரு. ஓகேங்களா? ஸோ இந்த இதுதான் பார்த்தீங்கன்னா ஐடியாலஜிக்கல் ஃபவுண்டேஷன் ஃபார் கம்யூனல் அவார்ட் ஆஃப் 1932 அண்ட் அதை ஃபாலோ பண்ண பூனா பேக்ட். ஓகேங்களா? இது ரெண்டுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் சைமன் கமிஷன் ரிப்போர்ட்டை பற்றி பார்க்கலாம். ஓகே, ஸோ சைமன் கமிஷன் வராங்க, நிறைய இடத்துல ஆராயிறாங்க. ஓகேங்களா? ஸோ 1930 அவங்களோட ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணுறாங்க. இட்ஸ் அ கிளாசிக் எக்ஸாம்பிள் ஆஃப் டூ லிட்டில் அண்ட் டூ லேட். ஓகேங்களா? கம்மியாக கொடுக்கறது ஆனால் ரொம்ப தள்ளி கொடுக்கறது அப்படின்ட்டு. ஓகேங்களா? என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரிட்டிஷ் வந்து ரொம்ப பிஸியாக 2 வால்யூம் ரிப்போர்ட்டை வந்து பப்ளிஷ் பண்ணுறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. பட் ஆனால் அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நீங்கள் எனக்கு டொமினியன் ஸ்டேட்டஸோ மினிமல் ரைட்ஸோ எல்லாம் வேணாம், எனக்கு பூர்ண ஸ்வராஜ் ரெசல்யூஷன் ஆல்ரெடி 1929 பாஸ் பண்ணியாச்சு. இந்தியன்ஸ் ஏற்கனவே கம்ப்ளீட் இண்டிபெண்டன்ஸ் கேட்க ஆரம்பிச்சிருச்சு. ஓகேங்களா? ஸோ இந்த கமிஷனோட பிக்கஸ்ட் இம்பாக்ட் வந்து அதோட கண்டென்ட் கிடையாது, பட் இந்தியாவில் அது கிரியேட் பண்ண அந்த யூனிட்டி தான். ஓகேங்களா? பர்டிகுலர் இந்தியன் பொலிட்டிக்கல் லேண்ட்ஸ்கேப்பில் அது கிரியேட் பண்ண அந்த யூனிட்டி தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா காங்கிரஸ்குள்ளார அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க, காங்கிரஸ் முஸ்லீம் லீகும் அடிச்சுக்கிட்டு இருந்தது. ஓகேங்களா? இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக அடிச்சுக்கிட்டு இருந்தவங்க எல்லாத்தையும் யுனைட் பண்ணது எதுன்னு பார்த்தீங்கன்னா சைமன் கமிஷனோட அரைவல் தான். ஓகேங்களா? ஸோ இந்த டைம்ல இது இந்தியன் நேஷனல் பாலிடிக்ஸ்ல ஒரு டியூவல் இம்பாக்டை கிரியேட் பண்ணுச்சு. என்ன, ஃபர்ஸ்ட் கமிஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மேசிவ் பூஸ்டர் ஷாட்டா இருந்தது. எதுக்காக? இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்டுக்கு ஒரு பாசிவ் பேஸ்ல இருந்தது. 1922 கமேட்டு சௌரி சௌரா இன்சிடென்ட் கமேட்டு ஒரு பாசிவ் பேஸ்ல போயிட்டு இருந்த இந்த இந்தியன் நேஷனல் பாலிடிக்ஸ்ன்றத கிக் ஸ்டார்ட் பண்ணி திருப்பி ஆரம்பிச்சது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கமிஷன் தான். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஸ்டிமுலஸ் டு ரேடிகலிசம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காங்கிரஸ்க்கு ஒரு கான்கிரீட்டான ஒரு இஷ்யூ. ஓகேங்களா? மாசஸை வந்து மொபிலைஸ் பண்றதுக்கான ஒரு பேசிஸாக இருந்தது. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி யூத்ஸை வந்து பார்த்தீங்கன்னா எம்பவர் பண்ணுச்சு. ஓகேங்களா? அந்த பர்டிகுலராக சோஷியலிஸ்ட் லீனிங் லீடர்ஸ் இருக்காங்களா, அவங்கள ஐடென்டிஃபை பண்ணுச்சு. யாரு? நேரு, ஓகே, ஜவஹர்லால் நேரு, சுபாஷ் சந்திர போஸ், இவங்க எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா ஜஸ்ட் ஃப்ரீடம் மட்டும் வேணாம், ஓகேங்களா, டோட்டல் ஓவர்ஹால் ஆஃப் இந்தியா சோஷியோ எக்கனாமிக் ஸ்ட்ரக்சர் வேணும் அப்படின்னு கேட்டாங்க. வெறும் பிரிட்டிஷ் கிட்ட இருந்து வெறும் சுதந்திரம் மட்டும் வாங்கினா பத்தாது, இந்தியாவோட சொசைட்டல் ஆஸ்பெக்டையும் சரி எக்கனாமிக்கல் ஆஸ்பெக்டையும் மாற்றணும் அப்படின்றாங்க. ஸோ இந்த டைம்ல தான் பர்கின்ஹெட், லார்ட் பர்கின்ஹெட் வந்து இந்தியன்ஸை சேலஞ்ச் பண்றாரு, டான் பண்றாரு. அதாவது இந்தியன்ஸால கான்ஸ்டியூஷன் விஷயத்துல யுனைட்டே ஆக முடியாது அப்படின்றாரு. பட் என்ன ஆகுதுன்னா அது கம்ப்ளீட்டா பேக் ஃபயர் ஆகுது. ஆல் பார்ட்டி எஃபர்ட் மூலமா என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேரு ரிப்போர்ட் உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்றாங்க. நேரு ரிப்போர்ட் உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்றாங்க. ஓகேங்களா? ஸோ சாரி, அதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த சைமன் கமிஷனோட கீ ரெக்கமெண்டேஷன்ஸ் என்னன்னு பார்க்கலாம். மே 1930 அப்போ இதை சப்மிட் பண்ணுறாங்க. ஸோ மாடர்னைஸ்டு வெர்ஷன் ஆஃப் கொலோனியலிசம், ஓகேங்களா, அதுதான் பார்த்தீங்கன்னா உள்ளார வச்சிருந்தாங்க. ஓகே, அண்ட் அல்டிமேட்டா கீ ஃபார் இந்தியன் இதுன்றத பிரிட்டிஷோட ஹேண்ட்ஸில் தான் இது இருக்கிற மாதிரியும் இது வச்சிருந்தது. ஓகேங்களா? ஸோ ப்ரொவின்ஷியல் லெவலில் டயார்கி அபாலிஷ் பண்ணிடலாம், பட் ப்ரொவின்ஷியல் அட்டானமியை வந்து பார்த்தீங்கன்னா ரெப்ரசன்டேட்டிவ் கவர்மெண்ட்டோட இன்ட்ரடியூஸ் பண்ணலான்றாங்க. கவர்னரோட பவரை வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிஷனரி பவர்ஸ் இருக்கட்டும், இன்டர்னல் செக்யூரிட்டி அண்ட் ப்ரொடெக்ஷன் ஆஃப் மைனாரிட்டிஸ்க்கு இருக்கட்டும்ன்றாங்க. சென்ட்ரல் லெவலில் பார்த்தீங்கன்னா பார்லிமெண்டரி ரெஸ்பான்சிபிலிட்டியை ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. கவர்னர் ஜெனரல் வந்து பார்த்தீங்கன்னா அல்டிமேட் அப்சல்யூட் அத்தாரிட்டி ஓவர் த கேபினெட்டாக இருக்காங்க. இதன் மூலமாக எந்த ஒரு பிரோஜனமும் இந்தியன்ஸ்க்கு கிடையாது. அண்ட் தென் எலக்ட்ரேட்ஸ், அந்த கான்ஸ்டியூன்சி ஆஸ்பெக்டில் செப்பரேட் கம்யூனல் எலக்ட்ரேட்ஸ், ஓகேங்களா, அதாவது இந்த டிவைட் அண்ட் ரூல் பாலிசி அப்படின்றத கன்டினியூ பண்ணுறாங்க. யூனிவர்சல் அடல்ட் ஃப்ரான்ச்சைஸ் அப்படின்ற கான்செப்டை ரிஜெக்ட் பண்ணுறாங்க. அண்ட் ஃபெடரலிசம் ஆஸ்பெக்டில் பார்த்தீங்கன்னா ஒரு வேகான ஃபியூச்சர் கோல் என்னது, கன்சர்வேட்டிவ் கவுன்சில் ஆஃப் கிரேட்டர் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் சொல்கிறாங்க. அது ஆனால் சக்ஸஸ்ஃபுல்லாகவே ஆகலை, ஒரு ப்ராக்ரெசிவ் ஒரு ப்ராக்டிக்கல் ஆஸ்பெக்டே வரல. ஓகேங்களா? பட் ஆன் சேம் டைம் என்ன ஆகுதுன்றதுனா ஜியோ பொலிட்டிக்கல் ஆஸ்பெக்டில் பார்க்குறப்ப சிந்த், ஓகே, சிந்த் ரீஜனை பாம்பேலேருந்து பிரிக்கலானும் பர்மாவை இந்தியாவிலேருந்து பிரிக்கலாம் அப்படின்னும் சொல்லிட்டு ஒரு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணுறாங்க. இது இந்தியாவோட ஜாகிரஃபி, பொலிட்டிக்கல் ஜாகிரஃபியை டிட்டர்மைன் பண்ணுற ஒரு விஷயமா இருந்தது. அண்ட் மிலிட்ரி ஆஸ்பெக்டில் பார்த்தீங்கன்னா இந்தியனைசேஷன் ஆஃப் ஆர்மி வேணும்னு சொல்கிறாங்க, பட் பிரிட்டிஷ் ஃபோர்ஸஸ் இந்தியாவில் இருக்கணும் அப்படின்றாங்க. இந்தியன்ஸோட கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணுங்க, ஆனால் பிரிட்டிஷோட கண்ட்ரோல் அதிகமாக இருக்கணுன்றாங்க. பட் இப்படிப்பட்ட இந்த ரிப்போர்ட் வந்து இரலவெண்ட் ஆகிடுது. ஏன்னா ஒரு சில இடத்துல இந்தியன்ஸ் ஃபேவரபுளாக இருக்குல்ல, அது ஆனால் கம்ப்ளீட்டாக இரலவெண்ட் ஆகிடுது. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா மே 1930 அப்போ தான் இந்த ரிப்போர்ட்டை பப்ளிஷ் பண்ணுறாங்க. மே 1930 அப்போ தான் இந்த ரிப்போர்ட்டை பப்ளிஷ் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ எஃபெக்டிவ்லி பார்த்தீங்கன்னா அது ஒரு டெட் லெட்டராக தான் இருக்குது. ஓகேங்களா? அந்த பொலிட்டிக்கல் ஸ்பீட் ஆஃப் இந்தியா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷோட ஸ்லோ மூவிங் பியூரோக்ரஸியை தாண்டி போயிடுது. லாகூர் செஷன் 1929 நடந்து முடிஞ்சிச்சு. லாகூர் செஷன் 1929 நம்ம இப்போ பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ
சைமன் கமிஷன் பார்த்து முடிச்சுட்டு நம்ம திருப்பி போவோம். ஸோ இந்த டைமில் காங்கிரஸ் வந்து ஆல்ரெடி பூர்ண ஸ்வராஜ், அதாவது கம்ப்ளீட் இண்டிபெண்டன்ஸ் தான் அவங்களோட ஒரே கோல் அப்படின்னு சொல்லிட்டு பாஸ் பண்ணியாச்சு. டண்டி மார்ச். ஓகே, காந்தி வந்து ஆல்ரெடி சிவில் டிசபிடியன்ஸ் மூவ்மெண்ட்டை மார்ச் 1930 லான்ச் பண்ணிட்டாரு. நேஷன் வந்து ஆல்ரெடி பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு அகேன்ஸ்டான ஒரு ஓப்பன் ரிவல்ட்ல இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்சஸ் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் இட் செல்ஃப் என்ன பண்ணிட்டாங்கன்னா, சைமன் கமிஷனோட ரிப்போர்ட்ன்றது இன்சஃபிஷியன்ட்னு, அதனால டைரக்டா இந்தியன்ஸ் கூட டைரக்ட் நெகோசியேஷன்ஸ்ல எங்கேஜ் ஆகிடலாம்னு சொல்லிட்டு இந்தியன் லீடர்ஸை லண்டனுக்கு உங்களுக்கு கூப்பிட்டுறாங்க. ஸோ இதன் மூலமா சைமன் கமிஷனோட ரிப்போர்ட்ன்றது அல்டிமேட்லி இரலவெண்ட்டாக தான் இருக்கு. ஓகேங்களா? ஓகே, வின் என்ன ஃபெயில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேஜர் வின் அப்படின்றது இந்தியன்ஸ்க்கு எண்ட் ஆஃப் டயார்கி அட் ப்ராவின்சஸ், இந்த ரிசர்வ்டு அண்ட் டிரான்ஸ்ஃபர் சப்ஜெக்ட் வந்து எண்ட் பண்ணிடுறாங்க. மேஜர் ஃபெயில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன்ஸ்க்கு சென்ட்ரல் லெவலில் உங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி எதுவும் கொடுக்கல. சோஷியல் ஆஸ்பெக்டில் செப்பரேட் எலக்ட்ரேட் கண்டினியூ ஆகுது. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெஜாரிட்டி பீப்புளோட ஓட்டிங் ரைட்ஸை வந்து இன்னும் டிக்ளைன் தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, அல்டிமேட் சிக்னிஃபிகன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதன் ரிஜெக்ஷன் தான் பார்த்தீங்கன்னா 3 ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்சஸை இந்தியன்ஸை கூப்பிட்டு வச்சு ரன் பண்ணுறதுக்கான ஒரு பிரைமரி ரீசனாகவே இருக்குது. ஓகேங்களா? ஸோ அல்டிமேட்டாக நிறைய ஹிஸ்டாரியன்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா, சைமன் கமிஷன் ரிப்போர்ட் வாஸ் த 19th century சொல்யூஷன் டு த 20th century ப்ராப்ளம்வாங்க. 19th century சொல்யூஷன் டு த 20th century ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ பிரிட்டிஷ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொவின்ஷியல் அட்டானமி ஓகே கொடுக்குறேன்னு சொல்லுவாங்க. ஆனால் சென்டரை வந்து அவங்களோட கண்ட்ரோலில் வச்சிருக்கிறதான மென்டாலிட்டியில் இருந்தாங்க. பட் 1930 அதை பற்றிலாம் அதெல்லாம் பத்தவே இல்லை. அவங்களோட இந்தியன்ஸோட தேவை அப்படின்றது இதை விட அதிகமாக இருந்தது. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி பிரிட்டிஷ் இன்னும் டொமினியன் ஸ்டேட்டஸ் கொடுக்கறத பற்றியோ இல்லை யூனிவர்சல் அடல்ட் ஃப்ரான்ச்சைஸ் கொடுக்கறத பற்றியோ ஓகே திங்கே பண்ணலை. அது மட்டும்தான் அந்த டைமில் இந்தியன்ஸை கன்வின்ஸ் பண்ணியிருக்கும். ஓகேங்களா? ஆனால் அதை கூட அவங்களால கொடுக்க முடியல அப்படின்றது தான் அந்த டைமோட ரியாலிட்டி. ஓகே, ஸோ இதுக்காக லான்ச் பண்ணது தான் பார்த்தீங்கன்னா நேரு ரிப்போர்ட். என்னது, இந்தியன்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கான்ஸ்டியூஷனல் ஃப்ரேம்வொர்க் கிரியேட் பண்ணுற அளவுக்கு காம்பிடன்சி இல்லை அப்படின்னு சொன்னதுக்காக வந்தது தான் இந்த நேரு ரிப்போர்ட். ஓகேங்களா? இது ஃபர்ஸ்ட் டைம் இந்தியன்ஸ் அட்டெம்ப்டட் டு டிராஃப்ட் எ கம்ப்ளீட் கான்ஸ்டிடியூஷனல் ஃப்ரேம்வொர்க். ஓகேங்களா? அண்ட் இந்த செஷன் இந்த பர்டிகுலர் இதுன்றது இந்த பீரியட்ன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிகாஸ் ரிஃபார்ம்ஸை கேட்குற நிலைமையிலேருந்து டிஃபைனிங் எ நேஷன் அப்படின்ற ஆஸ்பெக்ட்டுக்கு நாம் மூவ் ஆகுறோம். ஓகேங்களா? டீப் கம்யூனல் ரிஃப்ட் இருந்தது. ஓகேங்களா? பட் அதே நேரத்தில் இதுதான் பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டாக இந்தியா பாகிஸ்தான் பிரிவினை இதெல்லாம் ஆகிறதுக்கான ஃபியூச்சர் ஆக போகுதுன்றதுக்கான பேசிஸும் இந்த இடத்துல தான் கிரியேட் ஆகுது. ஸோ நேரு கமிட்டி 1928 அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. ஆல் பார்ட்டி கான்ஃபரன்ஸ் போடுறாங்க. போட்டு ஒரு சப் கமிட்டி போடுறாங்க. அதை மோதிலால் நேரு ஹெட் பண்றாரு. ஓகேங்களா? ஸோ இந்த கமிட்டிக்குள்ளார நிறைய லீகல் அண்ட் பொலிட்டிக்கல் மைண்ட்ஸ் இருக்காங்க. தேஜ் பகதூர் சப்ரூ ஃப்ரம் லிபரல் பார்ட்டி. ஓகேங்களா? சுபாஷ் சந்திர போஸ் அவர் வந்து அந்த டைம்ல ஒரு ரேடிக்கல் ஐடியாலஜி சோஷியலிஸ்ட். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நிறைய பீப்புள் ரொம்ப பிரைட் மைண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த டைம்ல இருக்காங்க. ஓகே, ஸோ இவங்களோட இந்த நேரு கமிட்டியோட ரெக்கமெண்டேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு செக்குலர் டெமோக்ராட்டிக் அண்ட் ஃபெடரல் ஸ்ட்ரக்சர் ஃபார் ஃபியூச்சர் இந்தியாவை இவங்க அனௌன்ஸ் பண்றாங்க. ஓகேங்களா? கேட்குறாங்க என்னது, ஃபர்ஸ்ட் டொமினியன் ஸ்டேட்டஸ். ஓகே, எதுக்காக, ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் சிமிலர் டு செல்ஃப் கவர்னிங் டொமினியன் சச்சஸ் கனடா ஆர் ஆஸ்திரேலியா. அல்டிமேட்லி மொனார்கியா யார் இருந்துட்டு போட்டும், பிரிட்டிஷ் இருந்துட்டு போட்டும், ஆனால் அவங்களுக்கு கீழே ஒரு கான்ஸ்டியூஷனல் கவர்மெண்ட்டை வந்து நம்ம ரன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஜாயிண்ட் எலக்ட்ரேட்ஸ். என்ன, பிரிட்டிஷோட டிவைட் அண்ட் ரூல் பாலிசியை அப்போஸ் பண்ணி உங்களுக்கு செப்பரேட் எலக்ட்ரேட்ஸ் கான்செப்ட் அப்போஸ் பண்ணி ஓகேங்களா ஜாயிண்ட் எலக்ட்ரேட்ஸ் இருக்கும். பட் ரிசர்வ்டு சீட்ஸ் ஃபார் முஸ்லிம்ஸ் இன் மைனாரிட்டி ஏரியாஸ் அப்படின்றத சொல்றது இந்த ரிப்போர்ட். ஓகே, நெக்ஸ்ட் லிங்குவிஸ்டிக் ப்ராவின்சஸ். இந்தியாவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டேட்ஸ், அதாவது அந்த இடத்துல இருக்க ப்ராவின்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட்ஸ்க்கு பதிலாக ப்ராவின்சஸை உங்களுக்கு லாங்குவேஜ் பேஸில் ரீஆர்கனைஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி ஃபண்டமெண்டல் ரைட்ஸை பற்றி பேசுறாங்க. ஃபண்டமெண்டல் ரைட்ஸை பற்றி பேசுறாங்க. 19 ரைட்ஸ் சொல்றாங்க, including universal adult suffrage, and equal rights for women. ஓகேங்களா? அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி செகுலரிசம் பத்தி டீடைலா பேசின ரிப்போர்ட் இது. கம்ப்ளீட் டிஸ்அசோசியேஷன். ஓகே, கம்ப்ளீட் டிஸ்அசோசியேஷன் ஆஃப் த ஸ்டேட் ஃப்ரம் த ரிலீஜியன். ஓகேங்களா? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கம்யூனல் டெட்லாக் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த ரிப்போர்ட்ன்றது ஒரு கான்ஸ்டியூஷனல் லா ரிலேட்டடா ஒரு மாஸ்டர் பீஸ்னே சொல்லலாம். பட் இது வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனல் டென்ஷனுக்கு ஒரு லைட்னிங் ராடா இருந்தது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு முஸ்லீம் லீக் இருக்காங்களா, டெல்லி ப்ரொபோசல்ஸ் ரிலேட்டடா. ஓகே, ஸோ ஒரு ஸ்டாண்ட்ஸ் அண்ட் டிமாண்ட் எடுக்கிறாங்க. என்ன, முஸ்லீம் லீக் டிமாண்டட் 1/3 ரெப்ரசன்டேஷன் அட் த சென்டர் அண்ட் நியூ முஸ்லீம் மெஜாரிட்டி ப்ராவின்சஸ், சிந்த், பலுச்சிஸ்தான், நார்த் வெஸ்ட் ஃப்ரான்டியர் ப்ராவின்ஸ் இதெல்லாம். நெக்ஸ்ட் ஹிந்து மகாசபா, இவங்க பார்த்தீங்கன்னா வெஹமெண்டா அப்போஸ் பண்றாங்க. எதை பத்தின்னு பார்த்தீங்கன்னா, நியூ முஸ்லீம் மெஜாரிட்டி ப்ராவின்ஸ் அண்ட் டிமாண்டட் யூனிட்டரி ஸ்ட்ரக்சர் வித் நோ ரெசிடுவல் பவர்ஸ் டு
provinces. Okay, so this is very very important. Okay, and independence for India League. Independence for India League ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாபிக். ஜவஹர்லால் நேருவும் ஓகே ஸ்ரீனிவாச ஐயங்கார்னு ஒருத்தர் அண்ட் தென் சுபாஷ் சந்திர போஸ் இவங்க எல்லாம் சேர்ந்து இண்டிபெண்டன்ஸ் ஃபார் இந்தியா லீக் அப்படின்னு சொல்லிட்டு 1928 ஒன்று ஃபார்ம் பண்ணுறாங்க. இது கம்ப்ளீட் இண்டிபெண்டன்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ்க்கு முன்னாடி ஒரு குரூப் ஓகேவா இவங்க வச்சு காங்கிரஸ்குள்ளாரே ஒரு குரூப்பை ஃபார்ம் பண்ணி கேட்குறாங்க. ஸ்ரீனிவாச ஐயங்கார் வாஸ் த ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட். ஓகேங்களா, ஸோ இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் லீக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொலிட்டிக்கல் ஆர்கனைசேஷனாக 1920s இருந்து 1940s வரைக்கும் ஆர்கனைஸ் ஆயிருந்தது. இது பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா அவுட் சைட் இந்தியா இருக்காங்களா அவங்கள வந்து பிரிட்டிஷ் கலோனியல் ரூலை ரிமூவ் பண்ணுறதுக்கான பேசிஸாக இருந்தது. ஓகேங்களா, ஸோ இண்டிபெண்டன்ஸ் ஃபார் இந்தியா லீக் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நேரு ரிப்போர்ட்டோட அக்ரிமெண்ட்ஸ்க்கு அகேன்ஸ்டாக ஃபார்ம் ஆனது தான் பார்த்தீங்கன்னா இண்டிபெண்டன்ஸ் ஃபார் இந்தியா லீக் அப்படின்ற ஆஸ்பெக்ட். ஓகேங்க, ஸோ ரெண்டு இருக்கு, இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் லீக், இண்டிபெண்டன்ஸ் ஃபார் இந்தியா லீக். இண்டிபெண்டன்ஸ் ஃபார் இந்தியா லீக்ன்றது உங்களுக்கு ஜவஹர்லால் நேரு, ஸ்ரீனிவாச ஐயங்கார் அண்ட் சுபாஷ் சந்திர போஸ் இவங்க 3 பேரும் சேர்ந்து கிரியேட் பண்ணது. ஓகேங்களா, ஸோ இந்த டைமில் தான் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா மோதிலால் நேரு ஓகேங்களா, ஸோ ஒரு விஷயத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க. ஒரு குரூப்பை சப்போர்ட் பண்ணால் இன்னொரு குரூப்பை சப்போர்ட் பண்ணல ஆர் லூஸ் பண்ணுறோம் அப்படின்ற ஆஸ்பெக்டில் இருக்குன்ட்டு. ஸோ ஹிந்து மகாசபாவை ஆன்போர்ட் வரணுன்றதுக்காக ஒரு ப்ராட்லி யூனிட்ரி ஸ்ட்ரக்சரை வந்து அனௌன்ஸ் பண்ணுறாரு. இது முஸ்லீம் லீகை ஏலியனேட் பண்ணிடுச்சு, முஸ்லீம் லீகை ஏலியனேட் பண்ணிடுச்சு. ஓகேங்களா, ஸோ ஜின்னா அதுக்கு அகேன்ஸ்டாக 14 பாயிண்ட் ஓகே 14 பாயிண்ட்னுவாங்க 14 பாயிண்ட்ஸை லான்ச் பண்ணுறாரு மார்ச் 1929 மார்ச் 1929. ஓகேங்களா, ஸோ என்ன ஆகுது, 1/3 சென்ட்ரல் ரெப்ரசன்டேஷன், ரெசிடுவல் பவர்ஸ் டு த ப்ராவின்சஸ், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கல்கட்டாவோட ஆல் பார்ட்டி கான்ஃபரன்ஸில் முகமது அலி ஜின்னா ப்ரப்போஸ் பண்ணுறாரு. ஆனால் இதெல்லாம் ரிஜெக்ட் ஆகிடுது. ஆனால் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவரோட எல்லா டிமாண்ட்ஸையும் 14 பாயிண்ட்ஸாக கன்சால்டேட் பண்ணுறாரு. இது அவரோட ஒட்டுமொத்த பொலிட்டிக்கல் ட்ரெஜெக்டரியில் ஒரு பெர்மனன்ட் ஷிஃப்ட்டை கிரியேட் பண்ணுது. என்னென்ன கோர் டிமாண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 14 பாயிண்ட்ஸையும் கன்சால்டேட் பண்ணி சொன்னால் ஃபெடரல் கான்ஸ்டியூஷன் வேணும் வித் ரெசிடரி பவர்ஸ் டு த ப்ரொவின்சஸ். ஓகேங்களா, செப்பரேட் எலக்ட்ரேட் கண்டிப்பாக வேணும். ஏன்னா இதுக்கு முன்னாடி ஜாயிண்ட் எலக்ட்ரேட் ஆஃபர் இருந்தது, அதை ரிவர்ஸ் பண்ணுறாங்க. 1/3 ஆஃப் முஸ்லீம் ரெப்ரசன்டேஷன் இன் சென்ட்ரல் அண்ட் ப்ரொவின்ஷியல் கேபினெட்ஸ் வேணும் அப்படின்னு கேட்குறாரு. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி எஃபெக்டிவ் வெட்டோ இருக்கணுன்றாரு. நோ பில் டு பி பாஸ் இஃப் 3/4 ஆஃப் அ கம்யூனிட்டி அப்போசிட் அப்படின்றாங்க. இதுக்கு யாருமே அக்செப்ட் பண்ணிக்கல. ஸோ இந்த டைம்ல தான் காங்கிரஸ்குள்ளார இன்டர்னல் கான்ஃபிளிக் கிரியேட் ஆகுது, டொமினியன் வெர்சஸ் பூர்ண ஸ்வராஜ். ஓகேங்களா, ஸோ கம்யூனிஸ்ட் மட்டும் அன்ஹாப்பியா இல்லை, யங் டர்க்ஸ் அப்படின்வாங்க ஜவஹர்லால் நேரு, சுபாஷ் சந்திர போஸ் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கோபமா இருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் டொமினியன் ஸ்டேட்டஸ் கேட்டுக்கிட்டு இருக்கிறது அப்படின்றது ஒரு காம்ப்ரமைஸ் அண்ட் இன்சல்ட் டு ஆல் த சாக்ரிஃபைசஸ் ஆஃப் த யூத் ஹூ ஹவ் டன். ஓகே, நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட்லேருந்து யூத்ஸ் நிறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க பண்ண சாக்ரிஃபைஸ் எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு இன்சல்ட்டாகவே இதை நினைக்கிறாங்க. ஸோ இதோட ரியாக்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா they rejected the report's goal and formed Independence for India League. ஓகே, ஸோ இண்டிபெண்டன்ஸ் ஃபார் இந்தியா லீக் அப்படின்றத ஃபார்ம் பண்ணுறாங்க. எதுக்காக, காங்கிரஸ்குள்ளாரியே காங்கிரஸோட கோல் அப்படின்றது கம்ப்ளீட் இண்டிபெண்டன்ஸ், அதாவது பூர்ண ஸ்வராஜ் தான் அவங்களோட பேசிக் கோல் அப்படின்னு சொல்லிட்டு பேஸ் பண்ணி ரன் பண்ணுறாங்க. ஓகேங்களா, ஓகே, ஸோ இந்த டைமில் என்ன நடக்குது, நேரு ரிப்போர்ட் 1928, ஜின்னாவோட 14 பாயிண்ட் அல்டிமேட்டம் 1929. ஓகேங்களா, பேசிஸ் ஆஃப் யூனியன் கவர்மெண்ட் எப்படி இருக்கணும்ட்டு நேரு ரிப்போர்ட் சொல்கிறாங்கன்னா பிரைமர்லி யூனிட்டரி. ஓகேங்களா, ரெசிடுவல் பவர் சென்டரோட இருக்கணும். வேற ஜின்னா வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைம்ல ஃபெடரல் இது கேட்குறாரு, ரெசிடுவல் பவர் வந்து ப்ரொவின்சஸோட இருக்கணும் அப்படின்றாரு. ஓகேங்களா, எலக்ட்ரேட்ஸ் ஜாயிண்ட் எலக்ட்ரேட்ஸ் வித் ரிசர்வேஷனோட வேணும்னு நேரு ரிப்போர்ட் சொல்லுது. வேற ஜின்னாவோட 14 பாயிண்ட்ஸ் வந்து செப்பரேட் எலக்ட்ரேட்ஸ் வேணுன்றாங்க. நேரு ரிப்போர்ட் அல்டிமேட் கோல் என்ன, டொமினியன் ஸ்டேட்டஸ். வேற ஜின்னாவோட 14 பாயிண்டோட அல்டிமேட் கோல் என்ன, அடிக்வெட் சேஃப்கார்ட்ஸ் ஃபார் முஸ்லிம்ஸ் இன் ஃபெடரல் இந்தியா. ஓகே, நேரு ரிப்போர்ட்டோட இம்பாக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியன்ஸ் லா டிராஃப்ட் பண்ண முடியும், பட் கம்யூனல் கேப்ஸை பிரிட்ஜ் பண்ண முடியல அப்படின்றது தெரிஞ்சிருச்சு. பட் ஜின்னாவோட இந்த 14 பாயிண்ட்ஸ் தான் பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் முஸ்லீம் லீகோட ப்ரொபகண்டாவுக்கான பேசிக் ப்ளூ பிரிண்டாகவே மாறுது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூனிவர்சல் அடல்ட் ஃப்ரான்ச்சைஸ். ஓகேங்களா, ஈவன் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லாம் ப்ரொப்போஸ் பண்ணுறதுக்கு டெக்கேட்ஸ் முன்னாடி இந்தியா, ஓகே, அதுவும் பிரிட்டிஷோட கண்ட்ரோலுக்கு கீழே இருக்கிறப்ப இந்த விஷயத்த நம்ம டிமாண்ட் பண்ணுறோம். ஓகேங்களா, பட் அந்த டைமில் ஏன் இது ஃபெயில் ஆகணும்னா இருக்கிற எல்லா செக்ஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ண ட்ரை பண்ணி ஓகேங்களா கம்ப்ளீட்டாக எந்த செக்ஷனுமே சாட்டிஸ்ஃபை ஆகாமல் போனது தான் பார்த்தீங்கன்னா இந்த நேரு ரிப்போர்ட்டோட அல்டிமேட் எண்டாக இருந்தது. ஓகேங்களா, பட் இந்த ஃபெயிலியர் வந்து பிரிட்டிஷை வந்து ஒரு விஷயத்தில் கன்வின்ஸ் பண்ணிடுச்சு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியன்ஸ் வேர் டூ டிவைடட் டு ரூல் தெம்செல்ஃப் அப்படின்ட்டு. ஸோ அதனால் இட் இஸ் டைரக்ட்லி லெட் டு த 3 round table conferences. It directly led to the
3 ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்சஸ். ஓகே ஓகே. ஸோ நான் இதுதான் சொன்னேன், ஜின்னாவோட 14 பாயிண்ட் கான்செப்ட். ஸோ இந்த டைமில் தான் பிரிவினைவாதத்துக்கான பேசிஸ் எல்லாமே உங்களுக்கு கிரியேட் ஆகும். ஜின்னா கேட்டதுல நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கும். ஸ்டேட்ஸுக்கு நிறைய அத்தாரிட்டி வேணும், சென்டரை விட ஸ்டேட்ஸுக்கு நிறைய அத்தாரிட்டி வேணும் அப்படின்ற மாதிரியான கான்செப்ட்ஸ்லாம் கேட்டிருப்பாரு, விச் இஸ் வெரி க்ரூஷியல். ஓகேங்களா? அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபெடரல் ஆஸ்பெக்ட்லாம் நிறைய புஷ் பண்ணியிருப்பார். ஓகே ஓகே. ஸோ கமிங் டு த எண்ட், நான் லாஸ்ட் வீடியோலேருந்து சொல்லியிருப்பேன், இனிமேட்டு கொஸ்டின்ஸ் நான் போஸ்ட் பண்ணுவேன், ஆன்சர்ஸ் நீங்கள் போஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஸோ த பீப்புள் ஆஃப் இந்தியா அஜிடேட்டட் against the arrival of Simon Commission because, okay, என்ன ரீசன்? ஏ, இந்தியன்ஸ் நெவர் வாண்டட் த ரிவ்யூ ஆஃப் த ஒர்க்கிங் ஆஃப் த ஆக்ட் ஆஃப் 1919, இது கரெக்டா? இல்ல. பி, சைமன் கமிஷன் ரெக்கமெண்டட் த அபாலிஷன் ஆஃப் டயார்கி இன் த ப்ராவின்சஸ், இதா? there was no Indian members in the Simon Commission, இந்த ஆப்ஷனா? இல்ல டி, the Simon Commission suggested the partition of the country. எதுக்காக இந்தியன்ஸ் சைமன் கமிஷனை அப்போஸ் பண்ணாங்க அப்படின்னு கேட்குறாங்க. யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் 2013 கொஸ்டின். ஆன்சர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ்ல மறக்காம ஆன்சர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு அசர்ஷன் அண்ட் ரீசன் கொஸ்டின் பார்க்கலாம். என்டிஏ 2019 கொஸ்டின். அசர்ஷன் என்ன? there was a countrywide agitation against the Simon Commission. Yes, the members of the Simon Commission discontinued their work in the face of countrywide agitation. டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு போயிட்டாங்களா? கரெக்டா? ஓகே. ஸோ ஆன்சர் பண்ணுங்க. இது ஒரு ஸ்டேட்மெண்ட் டைப் கொஸ்டின், அசர்ஷன் அண்ட் ரீசன் கொஸ்டின். ஓகேங்களா? ரெண்டும் கரெக்டா அண்ட் ஆர் இஸ் த கரெக்ட் எக்ஸ்பிளனேஷனா, இல்ல ரெண்டும் கரெக்ட் பட் ஆர் வந்து ஏவை எக்ஸ்பிளைன் பண்ணலன்றீங்களா, இல்ல ஏ ட்ரூ ஆர் ஃபால்ஸா, இல்ல ஏ ஃபால்ஸ் ஆர் ட்ரூவா, எதுன்றதை கமெண்ட் பண்ணுங்க. ஓகே. நெக்ஸ்ட், வித் ரெஃபரன்ஸ் டு Simon Commission's recommendation, which one of the following statement is correct? It recommended the replacement of diarchy with responsible government in the provinces. Okay. It proposed the setting up of interprovincial council under the Home Department. Okay. It suggested the abolition of bicameral legislation at the center. Okay. It recommended the creation of Indian police services with a provision for increased pay and allowances for the British recruits as compared to Indian recruits. Okay. So எது ரெக்கமெண்டேஷன்ஸ், இதில் பார்த்தீங்கன்னா எந்த ரெக்கமெண்டேஷன் வந்து சைமன் கமிஷன் சொன்னாங்க அப்படின்றத நீங்கள் சொல்லுங்கள், கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே. ஸோ த ரேடிக்கல் விங் ஆஃப் காங்கிரஸ் பார்ட்டி வித் ஜவஹர்லால் நேரு அஸ் ஒன் ஆஃப் இட்ஸ் மெயின் லீடர்ஸ் ஃபவுண்டட் த இண்டிபெண்டன்ஸ் ஃபார் இந்தியா லீக் இன் அப்போசிஷன் டு, எதுக்கு அப்போஸ் பண்ணி இந்த பர்டிகுலர் இண்டிபெண்டன்ஸ் ஃபார் இந்தியா லீக் அப்படின்றது கிரியேட் ஆனிச்சு? காந்தி இர்வின் பேக்டுக்கு அகேன்ஸ்டாவா, இல்லை ஹோம் ரூல் மூவ்மெண்ட்டுக்கு அகேன்ஸ்டாவா, நேரு ரிப்போர்ட்டுக்கு அகேன்ஸ்டாவா, இல்லை மான்ஃபோர்ட் ரிப்போர்ட்ஸ்க்கு அகேன்ஸ்டாவா அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. ஓகே ஆஸ்பிரன்ஸ், இந்த பர்டிகுலர் இதில் நம்ம சைமன் கமிஷனோட அரைவல் பார்த்தோம், அவங்களோட ரிஃபார்ம்ஸ்லாம் என்னன்னு பார்த்தோம், அம்பேத்கர் டிப்ரெஸ்ட் கிளாஸ்க்காக என்னென்ன கேட்டாருன்னு பார்த்தோம், லார்ட் பிர்கன் ஹெட் சேலஞ்ச் பார்த்தோம், அதுக்கு அகேன்ஸ்டா நேரு ரிப்போர்ட் எப்படி கிரியேட் ஆனிச்சுன்னு பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் லீ கமிஷன், லின்லித் கவ் கமிஷன், இதை பற்றிலாம் பார்த்தோம். ஓகேங்களா? ஸோ இந்த ஆஸ்பெக்ட் எல்லாம் பார்த்தோம். ஓகே, இட் இஸ் வெரி க்ரூஷியல் இந்த பர்டிகுலர் பீரியட். ஏன்னா உங்களுக்கு நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட் முடிஞ்சு சிவில் டிசோபிடியன்ஸ் மூவ்மெண்ட் பீரியட்ல ஒரு ஸ்லோ ஃபேஸை ஸ்டார்ட் பண்ணி விட்டதே பார்த்தீங்கன்னா சைமன் கமிஷன் தான், மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கமிஷன் ஆஃப் இந்தியா டியூரிங் த பிரிட்டிஷ் பீரியட். ஓகே. ஸோ கோ த்ரூ பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் கிளாஸ் சீக்கிரமாக வந்துடும். தேங்க்யூ வெரி மச். Veranda IAS, where your dream becomes reality.